தூத்துக்குடியில் உள்ள கிரசன்ட் பள்ளியில் தேசிய மற்றும் தமிழக அளவில் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பள்ளி தாளாளரும் ஜாமியா பள்ளிவாசல் தலைவருமான மீராசா தலைமையில் பாராட்டு. தூத்துக்குடி கிரசன்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் +1 மாணவர் சுதர்சன் கூடைப்பந்து விளையாட்டுப் போட்டியில் 16 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கான பிரிவில் தமிழக அணி சார்பில் தேர்வு செய்யப்பட்டார். அதன் பின்னர் தேசிய அளவில் பாண்டிச்சேரியில் நடந்த இந்திய அளவிலான போட்டியில் சுதர்சன் தங்கம் வென்று சாதனை படைத்தார். இதேபோன்று இந்த பள்ளி மாணவி ஸ்ரீமதி அனுஷ்கா ஆகியோர் கும்பகோணத்தில் நடந்த மாநில அளவிலான டேக்வாண்டோ போட்டியில் வென்று தேசிய போட்டிக்கு தேர்வு பெற்றனர். தேசிய அளவிலான போட்டி மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் நடந்தது. இதில் ஸ்ரீமதி 63 கிலோ எடை பிரிவில் விளையாடி வெண்கலப் பதக்கம் பெற்று பள்ளிக்கும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். இந்த பள்ளி மாணவர்கள் கீர்த்தி, அகமத் ஆரிஜா, ஸ்ரீமதி அனுஷ்கா, உமா மகேஸ்வரி, ஷாஹிதா, யாழினி ஆகிய 8 மாணவிகள் தருமபுரியில் நடந்த டேக்வாண்டோ செலக்ஷன் போட்டியில் பங்கேற்றனர். இதில் ஷாஜிதா தங்கப்பதக்கமும், கீர்த்தி வெள்ளிப் பதக்கமும், அகமத் ஆரிஷா வெள்ளிப் பதக்கமும், ஷாஹிதா வெள்ளிப் பதக்கமும், ஸ்ரீமதி வெண்கலப் பதக்கமும், உமா மகேஸ்வரி வெண்கலப் பதக்கமும் பெற்றனர். இவர்களுக்கு பள்ளிக்கும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் இவர்கள் பெருமை சேர்த்துள்ளனர். இதன் மூலம் வெற்றி பெற்ற மாணவி ஷாஹிதா மற்றும் கீர்த்தி இருவரும் இந்த மாதம் இறுதியில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ளனர். மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளிக்கூடத்தில் சிறப்பிடம் மற்றும் 100% தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா பள்ளி நிர்வாகம் சார்பில் நடைபெற்றது. பள்ளி தாளாளரும் ஜாமியா பள்ளிவாசல் தலைவருமான மீராசா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைவர் ஷாகுல் சிராஜுதீன் முன்னிலை வகித்தார். பள்ளி முதல்வர் மும்தாஜ் பேகம் அனைவரையும் வரவேற்று பேசினார். தேசிய அளவில் சாதனை படைத்த பள்ளிக்கும் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்த மாணவர்கள் மற்றும் அரசு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஓய்வு பெற்ற சுங்கத்துறை உதவி ஆணையர் சேதுராஜ் மற்றும் பள்ளி தாளாளரும் ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவருமான மீராஸ் ஆகியோர் பரிசு வழங்கி பாராட்டினர். பள்ளி செயலாளர் முகமது உவைஸ், ஜாமியா பள்ளி செயலாளர் MS ரஹ்மான், பொருளாளர் மூஷா, ஆடிட்டர் சுபேர் அசீம் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி ஃபவுண்டேஷனை உருவாக்குறவங்க கீழ் மட்டத்தில் கீழே இருந்து டீச் பண்ணக்கூடியவங்க தான். ஸோ அவங்கள கண்ணியப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கட்டாயம். இது இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காரணம் நாங்களாக இருந்தாலும் எந்த நிர்வாகமாக இருந்தாலும் நீங்கள் அதை கண்டிப்பாக செய்யணும் என்று இந்த நல்ல நேரத்தை கேட்டுக்கொள்கிறேன். இடையில இனி வரக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனில் கூட அவங்கள யார் எல்லாரையுமே நாங்கள் கண்ணியப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.